ஐபால் டாட்டூ பண்ணியிருக்கேன், டங் கலர் பண்ணியிருக்கேன், டங் கட் பண்ணியிருக்கேன், காதோட ஷேப் சேஞ்ச் பண்ண போகிறேன். எந்த மாதிரி? அவதார் ஹேண்ட் ஸ்பிட்டிங் சொல்லுவாங்க, ஃபிங்கர் ஸ்பிட்டிங்னு. இந்த ஹேண்டை கொஞ்சம் பிரிக்க போகிறேன். இந்த ரீல் பாத்தீங்கன்னா டங்க ஸ்பிளிட் பண்ணிக்கிறது, ஐல வந்து டாட்டூ பண்ணிக்கிறது, காதுல வந்து அவதார் மாதிரி மாத்தி வச்சுக்கிறது, நோஸ்ல பெரிய ஹோல்ஸ் கொண்டு வந்துக்கிறது. இதுக்கு பேர் தான் பியூட்டி ஃபேண்டம். இது வந்து நல்ல ட்ரெண்டா. ஃபர்ஸ்ட் நம்ம டங் ஸ்பிளிட் எடுத்துக்கலாம். இந்த டங் ஸ்பிளிட் சர்ஜரியில வந்து அவங்களோட டங்கே ஸ்பாயில் ஆகி டங்கே எடுக்க வேண்டிய நிலைமைகள் கூட வரலாம், ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த டங் ஸ்பிளிட் சர்ஜரி எல்லாம் தயவு செய்து பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்றப்ப சென்டர்ல ஒரு மைல்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா கூட அவங்க விஷனே போற அளவுக்கு ப்ராப்ளம் எல்லாம் வந்துருக்கு. இது மாதிரி ஒரு டாட்டூ கடையில போய் ஐல வந்து பிக்மெண்ட் பண்ணிக்கிறது எவ்வளவு தப்புன்னு யோசிச்சு பாருங்க. அது மாதிரி ஒரு ஹேண்டை ஸ்பிளிட் பண்றதுங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஹேண்ட் ஸ்பிளிட் பண்றவங்களுக்கு பாதி பேருக்கு பாதி வேலைகளை பண்ண முடியாது. இது மாதிரி விஷயத்தையும் தயவு செய்து பண்ணிக்காது. இந்த பியூட்டி ஃபேண்டம்ங்கிறது ஒரு டெம்பரரி பினாமினா. அது இந்த டெம்பரரி பினாமினாக்காக உங்களோட பாடியை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு ஒரு பெர்மனண்டா டிசேபிள் ஆயிடாதீங்க.